நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்னுடைய பேரக்கருணையினாலே கலைமலிந்த சீர் நம்பி ஆகிய கண்ணப்ப நாயனாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பதிவிலே நான் சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆதீனங்கள், அடியார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தேன். அது அவர்களை குறை கூறும் நோக்கத்தினால் அல்ல, அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கண்ணப்பன் என்ற அந்த வேடுவர் இறைவனுடைய திருமேனியை பார்த்ததும் தன்னை மறந்த நம்முடைய தேவாரத்திலே வருமே, என்ன முன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்ததும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், தன்னை மறந்தாள், நங்கை தலைப்பட்டால் தலைவன் தாழே என்ற நிலை ஒரு வேடுவனுக்கு அவ்வளவு எளிதில் வரும் பொழுது, தீட்சை வாங்கி திருநீரணிந்து சைவத்தை காப்பதற்காக பீடாதிபதியாக இருந்து கொண்டு சிவனடியாராக வேடம் போட்டுக்கொண்டு ஆலயத்திலே இறைவனை திருமேனி தீண்டி சேவை செய்யும் நம் யாருக்கும் அந்த உணர்வை கூட இறைவன் தரவில்லை என்பதுதான், அல்லது கதை சொல்லியவர்கள் யாரும் அந்த உணர்வை நமக்கு விதைக்கவில்லை என்ற வேதனை. ஒரு கணம் யோசித்து பார்த்தால், நாம் எல்லாம் போய் இறைவன் முன்னால் என்று திருமுறை பாடுவதையும், ஆதீனமாக ஒரு கெத்து காட்டுவதையும், அடியாராக கெத்து காட்டுவதையும் எல்லாம் பார்த்து சிவருமான் இந்த தின்னனாரை ஒரு கணம் நினைத்தால் சபித்திருப்பாய். நான் என்னடா எவ்வளவு அன்புடைய அடியார் திருக்கூட்டம் இப்படி ஆகிவிட்டதே என்று வேதனைப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. அதுபோல ஒரு வேதனை எமக்குள் வந்ததாலேயே அந்த பதிவு. சரி, அது இருக்கட்டும். எது அறிவித்திருப்பார்? எந்த ஒரு இடிப்பாரிலா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலானும் கடும். ஆதீனங்களுக்கு அவருடைய மதுரை ஆதீனம் 292 அவரை போய் ஆரம்ப காலங்களிலே சாமின்மை பல ஒரு அறைவார் அரைஞ்சிட்டு, எந்த சாமிடா சைவத்துக்கா பாடுபடுறோம், ஆலயத்து சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய கணக்கு பிள்ளைங்க நம்மளை போய் நீங்க சாமிங்கிறீங்க அப்படிம்பார். ஆக கணக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஆதீனங்கள் ஆலயத்தின் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளோம், ஆலயத்தின் சொத்துக்கள் நம் பொறுப்பில் இருக்கிறது. அந்த ஆலயத்தை அங்கிருக்கும் திருமேனிகளை பராமரிக்க ஆவண செய்ய வேண்டும் என்ற ஏக்கத்தின் வெளிப்பாடே அந்த பதிவு. இப்படியே போய்கொண்டிருந்ததா, அங்கே நம்முடைய 5ஆம் நாள் மாலை நம்முடைய தின்னனார் அர்ச்சகர் வந்து எல்லாம் செஞ்சுட்டு போய் அவர் அங்க தூங்கிட்டு இருக்கார். இங்கே நம் கண்ணப்பன் அங்கிருந்து விடிய விடிய காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். உடனே அவரை பெற்றவர்கள் சும்மா இருப்பார்களா? அந்த நாகனும் தத்தையும் 5ஆம் நாள் இரவு வந்து நம்முடைய தின்னனாரை பார்த்து, மகனே இப்படி இருக்காதே, நாம் வேடுவர்கள், நீ வேடுகுலத்தின் நம்முடைய தலைவன், நம்மை சார்ந்த உயிர்களை பராமரிக்க வேண்டிய கடமைகளை நமக்கு தந்திருக்கிறார் இறைவன், இந்த குடுமித்தேவர், அதை நீ செய்ய வேண்டும் வா என்று அழைக்கிறார்கள். தின்னரோ, இல்லை அம்மா, அங்கு உங்களை பராமரிக்கும் பாதுகாக்கும் 1000 வீரர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் இங்கே இந்த குடுமித்தேவரை பாதுகாக்கவும் விலங்குகளிடமிருந்து காப்பாற்றவும் என்னை தவிர யாருமே இல்லையே அம்மா, நான் எவ்வாறு அங்கு வருவேன் என்று கதறுகிறார் நம்முடைய தின்னர். அப்புறம் அவங்க சலிச்சு போய், குடுமித்தேவா, என் பிள்ளையை காப்பாற்று, இவன் இன்று முதல் உன் பிள்ளை என்று அவரிடம் கூறிவிட்டு செல்கிறார்கள். அடுத்த நாள் 6வது நாள் வருகிறது. நம் சிவகோசரியார் 5வது நாள் ஆயிற்று. சிவகோசரியார் அங்கே வருகிறார்.
வந்து இறைவனிடம் சொல்லுகிறார். இறைவன் நேற்று பார்த்தோம் அதையெல்லாம். அடுத்ததாக 6வது நாள் விடுகிறது. அங்கே சிவகோசிரியார் வந்து இறைவனுக்கு தான் செய்ய வேண்டிய அந்த அபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் செய்துவிட்டு இறைவன் உணர்த்தியபடி ஒரு மரத்தின் பின் சென்று ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலும் ஒரே நோக்கோடு வருபவனை காண வேண்டும் என்ற அளவற்ற ஆவல் அவனும் இருக்கும் அல்லவா. ஆவல் இறைவனே வந்து அவன் அன்பு வடிவனன், எனக்கொத்தவன், என்னுடைய அவன் செயலெல்லாம் நற்செயல்கள், அவன் பன்னிக்கறி படைக்கிறதெல்லாம் எனக்கு பிடித்தமானது, அவன் வடிவமெல்லாம் என் அறிவு அப்படி பின்ன நம்மால் பெருசாக சொல்லிட்டாரா. சிவகோசிரியர் தாங்கவே முடியல. விடிஞ்சு விடியாத வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு ஒளிந்து கொண்டு திண்ணனுடைய வரவு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். திண்ணனார் 6வது நாளும் வந்து சாமி மேல இருந்த பூசை பொருள்களையும் பல புதிய மலர்களையும் அந்த அங்கே 6வது நாள் போய் நீராடி வாயிலே நீரை சுமந்து கொண்டு தலையிலே புதிய மலர்களை சுமந்து கொண்டு குடிமித்தேவரை காண விரைந்து வருகிறார். வறுமொழியில் பல தீய சகடங்கள் ஏற்படுகின்றன. என்னடா குடும்பித்தேவருக்கு என்ன ஆயிற்றோ, பெருமானே தங்களுக்கு என்ன ஆயிற்று, ஒரே தீய சகுனமாக இருக்கிறது என்று ஓடோடி வருகிறார் கண்ணப்பர். திண்ணனார் பதறிக்கொண்டு வருகிறார். ஐயோ என்னமோ ஆயிடுச்சாட்டிருக்கே பெருமானுக்கு. இந்த குழந்தைகளுக்கு அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தை பக்கத்துல படுத்திருக்கோம், ஒரு எறும்போ பூச்சோ பக்கத்துல வந்துன்னா அம்மா கை அதை பிடிச்சு நசுக்கி எறியும். அதுபோல இவருக்கு அந்த குழந்தை பிறந்த கை குழந்தையின் மேல் தாய்க்கு என்னவோ ஏதோ என்று உறக்கத்தில் கூட நினைவிருப்பது போல இந்த சகுனங்களை பார்த்ததும் ஓடோடி வருகிறார். மிக விரைவாக நம்முடைய திண்ணனார் ஓடி வருகிறார். கீழே தடுமாறி விழப்போகிறார். வாயில் இந்த நீர் சிதறுகிறது, இறைச்சி கையிலிருந்து விழுகிறது, குடுமியில் உள்ள மலர்கள் சிதறுகிறது. நம்மால் திண்ணன் ஓடுனதும் சாமியுடைய முகத்தை பார்க்கிறார். அவருடைய வலது கண்ணிலே ரத்தம் வடிகிறது. பதறி போனார். குடிமித்தேவரே உமக்கு என்ன ஆயிற்று, யார் இந்த தீய செயல் செய்யணும் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எவ்வளவு அன்பு இருக்கணும் இல்ல. ஐயோ நம்ம சாமி மேல அழுக்கு மண்டி கிடக்கே, புழு கடிக்குமே அப்படிங்கிற உணர்வில்லாத நம்போன்ற வழிபாடு செய்பவர்கள் என்ன கண்ணப்பர் நிலையில் லட்சத்தில் ஒரு பங்காவது இந்த ஆதீனங்களுக்கும் அடியார்களுக்கும் சிவாச்சேர்ந்தல் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அல்லவா. எஜ்ஜோன்னு பதறி போனார், மயங்கி வீழ்ந்தார். இறைவன் கண்ணில் வழியும் இரத்தத்தை கையால் துடைக்கிறார். ரத்தம் நிற்கவில்லை, பெருகி வருகிறது. உடனே வேறு வேடுவர் அல்லது மிருகங்கள் ஏதாவது இவ்வாறு செய்தனவோ என நினைத்து வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு அவர்களை கொல்ல தேடுகிறார். எவரையும் காணவில்லை. மீண்டும் காலத்தி அப்பரின் அருகில் வருகிறார். கதறி அழுது கட்டி பிடித்து கண்ணீர் பெருக, இறைவா தங்களுக்கு எந்த தீது செய்தவனை நான் காண முடியவில்லையே பெருமானே, தங்கள் கண்ணில் வரும் நீர் இரத்தம் என்னை மிகவும் ஆட்டுகிறதே, நான் என்ன செய்வேன் என்று பதறி ஓடி போய் பச்சிலைகளை கொண்டு வந்து ரத்தம் அந்த வேடுவர்கள் அந்த வேட்டையாடும் பொழுது காயம் பட்டு விட்டால் சில பச்சிலைகளை வைப்பார்கள். இரத்த காயம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கிணத்து பொண்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க தாத்தா காசு கொடுக்குறியா தலை வெட்டினா பூவை சுண்டோம் இல்லையா, அது வெட்டுக்காயத்தில் ரத்தத்தை உடனே நிறுத்தும். அது மாதிரி சில பச்சிலைகளை எடுத்து தேடினார். கொண்டு வந்து அதை இறைவனுடைய கண்ணின் மேல் பிழிந்து வார்க்கிறார். ரத்தம் நிற்கவில்லை. ஐயோ பெருமானே, நான் என்ன செய்வேன், எப்படி உங்களுக்கு நான் இந்த ரத்தம் வழியிலிருந்து உங்களை காப்பாற்றுவேன் பெருமானே, அருளாளா, குடிமித்தேவா என்று கதறுகிறார். கதறி
ஒரு கணம் அப்படியே அரை மயக்கத்தில் உட்கார்ந்து யோசிக்கிறார். பெருமானுக்கு இப்படி ஆகிவிட்டது, என்ன செய்வது? பெருமானே, ஏதேனும் வழி கூறுங்களேன் என்று கதறுகிறார் கண்ணப்பர். அப்பொழுது அவர் கல்விச்சாலையிலே பயிற்சி போர் வித்தை பயின்ற பொழுது விரல்கள் துண்டிக்கப்பட்டாலோ காயமாயினாலோ ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண் என்று ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். அது அவருக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஊனுக்கு ஊன் கண்ணுக்கு கண். இறைவா, மருந்து கிடைத்து விட்டது என்று கூறி தன் கையில் இருக்கும் அம்பினால் தனது வலது கண்ணை எடுத்து சாமியினுடைய கண்ணிலே அப்பினார். இரத்தம் உடனடியாக நின்றது. அதை கண்டதும் நிலத்தில் பாய்ந்து தோள் கொட்டி ஆடி, ரத்தம் நின்று விட்டது பெருமானே என்று மிக சந்தோஷமாக கூச்சலிடுகிறார், ஆடுகிறார். இறைவனை கட்டி அணைக்கிறார், உச்சி முகர்கிறார், பாதத்திலே முத்தமிடுகிறார், மீண்டும் தோள்கிறார், வேர்த்து விறுவிறுத்து. ஆகா இறைவா, உங்கள் கண்ணில் நீர் நின்று விட்டதே, ரத்தம் நின்று விட்டதே, தன்யனானே, நான் புண்ணியம் செய்தேன் என்று ஆனந்தமாக அவர் எண்ணிய அந்த கணத்திலே நம்முடைய ஆள் இருக்கார் இல்ல, சிவபெருமான் இடது கண்ணிலும் குருதி பெருகுகிறது. உடனே கண்ணப்பர் யோசிக்கவே இல்லை. மருந்துதான் நம்மிடத்து இருக்கிறது அல்லவா என்று நிதானத்து தன்னுடைய கண்ணை பிடுங்கிவிட்டால் எவ்வாறு ரத்தம் அதையும் கண்ணின் இடத்தை காண்பது? செருப்பன் அங்க ஒரு ஆபத்துனா செருப்பு போட்டு வீட்டுக்குள்ள ஓடுவெல்லாம் கிடையாது இல்ல, செருப்பு இருக்கா இல்லையா, உள்ள ஓடுவோம் இல்ல. அதுபோல காலில் மிதியடி இருந்தை கூட பார்க்காம எடுத்து அந்த கண்ணுக்கு நேராக சாமி முகத்தில் வைக்கிறார். தன்னுடைய கண்ணை நோண்ட அம்பை எடுத்து கண்ணிற்கு அருகிலே கொண்டு செல்கிறார். ஏனெனில் மிக மகிழ்வோடுதான் செய்கிறார். இன்னொரு மருந்து இன்னொரு கண்ணு இருக்கும் பொழுது சாமிக்கு இதை வைத்தால் அவருக்கு சரியாகிவிடும் என்ற அந்த அன்பு. அதை எடுக்க முயன்ற பொழுது பெருமானே பதறி போனாராம். சேக்குழார் பேசுவார், சிவபெருமான் பதறி போனார். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, கண்ணப்பா என் கண்ணே நில் என்று கூறி பெருமான் அந்த குரல் தழுதலுக்க கண்ணப்பன் அன்பிற்கு நெகிழ்ந்து கண்ணப்பனின் கைகளை பற்றி கொள்கிறார். என்ன, கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா நில்லு. ஒரு கணம் அமைதியாக இருந்தது. அந்த சிவகோசரியார் அவருக்கு கைகால் எல்லாம் பதற ஆரம்பித்து விட்டது. ஐயையோ பெருமானே, இவனையா நான் வேடுவன் என்றேன், இவனையாக தீர் ஒழித்து கட்ட சொல்லி உங்களிடம் முறையிட்டேன், என்ன பாவம் செய்து விட்டேன் பெருமானே என்று அவர் வருந்தி கதறி கொண்டிருக்கிறார். ஒருபுறம் செயல் மறந்து போய் சிவகோசரியார் மறைந்து கண்டு தடுமாறிய அவர் மெய் சிலிர்த்து போயிருக்கிறார். பெருமான் கண்ணப்பனை பார்த்து, கண்ணப்பா கவலைப்படாதே, நீ இன்று முதல் என்னுடன் சிவலோகம் வந்து எனது வலது பக்கத்தில் இருப்பாயாக. ஏனெனில் நான் இந்த உயிர்களை நீ கொடுத்த கண்ணினால் தானே பராமரிக்கப் போகிறேன். எம்முடன் வருக என்று அருள் புரிகிறார். தேவ ஒளி வேத ஒளிகள் ஒளித்தன, தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். கண்ணப்பர் நம்பெருமானோடு திருக்கயிலாயம் சென்றார். கண்ணப்பர் மாமிசம் சாப்பிட்டு சிவனை அடைந்தார், எனவே மாமிசம் சாப்பிடலாம் என்று வாதிடக்கூடிய மடையர்கள், முட்டாள்கள், கேடுகட்டவர்கள். வேறு என்ன செய்ய முடியும்? கேடு கட்டவன் கேடு இல்லாதவள்னு அர்த்தம். கோச்சிக்கு போகாதீங்க, சொக்க திட்டுறாருன்னு. கேடு கட வேண்டுமானால் கண்ணப்பரின் வரலாற்றை கரி படைத்ததை மட்டும் கேட்க கூடாது.
நம் ஆலயத்திலே நம் இறைவனுக்கு மேனியிலே அழுக்கு இருக்கிறது, ஒரு முறையான அலங்காரம் இல்லை, பரதேசி போல் சாமிக்கு ஒரு சொம்பு தண்ணியில் 100 சாமிக்கு தண்ணி ஊற்றுறாலும் அங்கெல்லாம் பதறணும், போய் கேட்கணும். கேட்டுட்டு அப்புறம் நீ கறி சாப்பிடு வேண்டாங்களே. கண்ணப்பனை போன்ற இறைவனுக்கு ஏதேனும் ஒன்றுடைய ஆலயத்திலே இறை திருமேனிக்கு எத்தனை திருமேனிகள் திருட்டு போயின, எத்தனை திருமேனிகள் உடைக்கப்பட்டன, எத்தனை ஆலய சொத்துக்கள் களவாடப்பட்டன. இத்தனை சிவன எண்ணத்தை நாம் போய் பெருசா மடாதிபதிகளும் சிவனடியார்களும் சிவபக்தனும் எதை மீட்டோம், என்ன எதை செய்தோம்? நம் ஊரில் இருக்கும் ஆலயத்திலே விளக்கரிக்க கூட நாதி இல்லாமல் பால்பட்டு போன பல சிவாலயங்களை அடியேன் பார்த்திருக்கிறேன், பராமரித்து வருகிறோம். என்ன அந்த சாமியை எந்த கணம் பார்த்தாலோ அதிலிருந்து கண்ணப்ப நாயனார் உணவருந்தியதாகவோ நீர் அருந்தியதாகவோ எந்த பதிவும் சேக்குழார் புராணத்திலே கிடையாது. தன்னை மறந்து இறை சேவை ஒன்றே வாழ்வியலாக வைத்திருந்தார். நான் சைவத்திற்காக என்னை அர்ப்பணித்து துறவியாகி போனேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் அந்த நிலையில் இருக்கிறோம்? கண்ணப்ப நாயனார் வரலாறு என்ன? பலகாலம் ஆகம முறைப்படி வழிபாடு செய்வதை விட இறைவனை பார்த்ததும் பற்றி கொள்ள வேண்டும். அது என்ன சொல்லுவார் திருவாசகத்துல, அழலது கண்ட மெழுகது போல அழுது உடல் கம்பித்து மொழி தடுமாறி அந்த நிலைக்கு போகணும். சும்மா திருவாசகம் முற்றுவதில் சாமிகிட்ட படித்தா எல்லாம் படிச்சுட்டே இருக்கான், பக்குவப்பட மாட்டேன்னு சாமி நம்மளை பார்த்து சிரிப்பார், இல்லை கவலைப்படுவார். இந்த 63 நாயன்மார்களில் மட்டுமல்ல, இந்த உலக வரலாற்றிலேயே வெறும் 5 நாளில் அன்பால் மட்டும் தனக்கு தெரிந்த வழிபாட்டை தீட்சை பெறாமல், உபதேசம் பெறாமல், எது மந்திரம் நமச்சிவாய மந்திரம் சொல்லாமல் எதுவுமே சொல்லவில்லை. அவருக்கு தெரிந்தது குடிமித்தேவர் என்ற நாமம். அந்த குடிமித்தேவர் இப்படி இருக்கின்றாரே என்ற கவலை, அதிலே ஒரு ஆகம ரீதியற்ற முறையற்ற வழிபாடு செய்தும் இறைவனே வந்து ஆட்கொண்டார் என்றால் அந்த கண்ணப்பனை போல அன்பின் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதியாவது நாம் கேட்க வேண்டியது நமது கடமை அல்லவா? கேட்போமா இல்லையா? கேட்க வேண்டுமா இல்லையா? சொக்கர் பதிவுல கண்டபடி மடாதிபதியை திட்டினாரு, சிவனடியார் அதெல்லாம் வேற. நீ சிவனடியார்னா கண்ணப்பன் லட்சத்துல ஒண்ணு இருக்கியா? சிவனடியார் ஒண்ணு சொல்லிக்க. நம்ம ஊர்ல ஆலயத்திலே சுற்றுப்பிரகார மூர்த்திகள் மெழுக்கடைந்து கிடந்தால் அழுக்கு துணிகள் ஒரு ஆடை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா நமக்கு? ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மட்டவில் மலர் கொண்டு சென்று இறைவன் பூமாலை வாங்க காசு இல்லை, கோயிலில் இருக்கிற பூவை பறிச்சு தர்ற எண்ணம் இருக்கா நமக்கு? திருக்கோயில் விளக்கெரியவில்லைன்னா நிர்வாகம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்றதுக்கு நீ என்ன அடியார்? உன் உழைப்பினால் வாங்கி கொடைய அந்த அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைன்னு பிச்சை எடுத்து போட்ட பெருமானை ஏத்துக்குவாரன்னு உன்னையே ஏத்துக்க மாட்டார். ஆட்கொண்ட இறைவன் கோயில்ல தினம் வந்து வழிபட விட மாட்டார். முதல்ல நீ எங்கேயோ போய் என்னமோ பிரசங்கம் பண்ணி பெரிய புராணம் சொல்லு, சுந்தர தேவாரம்படி திருவாசகம்படி தேவாரம்பாடு மறந்து கூட உன்னை ஆட்கொண்ட இந்த தாரமங்கலம் கைலாசநாதர்கிட்டயோ பவானி சங்கமேஸ்வர்கிட்டயோ வந்தடாதேன்னு சாமி வெளியே முடுக்கி விடுவார தவிர நம்ம ஆளுடைய அண்ணலை தினம் தரிசிக்கும் தவம் கூட நமக்கு இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். என்ன ஆக என் அன்பின் உறவுகளே, நாயன்மார்களின் வரலாறை படிப்பதோ குரு பூஜை செய்வதோ சேக்குழார் உங்களுக்கு கொடுத்த நோக்கம் கிடையாது. இவர்களில் ஒரு துளியேனும் அன்போடு நீங்களும் அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வலியுறுத்தவே சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக உலகநாயகனாகிய உலக மகா தெய்வமான அண்டர் நாயகன் அவனி நாயகன் என்ன அப்படிப்பட்ட இறைவன் ஆழகால விஷம் உண்ணுவதற்கு முன்பாக தனது தோற்றத்தை கண்ணாடியிலே பார்த்து சுந்தராயன சொல்லி அந்த உருவம் வந்து அதை தனக்கு அணுக்கத் தொண்டராக வைத்திருந்து, அப்படின்னா அவர் இறைவன் தானே. அவரை பூமிக்கு அனுப்பி நம்மை போல உலகாயுத வாழ்க்கை வாழச் செய்து திருத்தொண்டத்தை பாட வைத்தது நாயன்மார்களின் கதைகளை நமக்கு கூறுவதற்கில்லை. இப்படியெல்லாம் என்பால் அன்போடு வாழ்ந்தார்கள், என்னுடைய திருநீற்றின் மீது பக்தியோடு இருந்தார்கள், இந்த ருத்ராட்சம் அணிந்தால் இப்படியெல்லாம் இருந்தார்கள். என்ன
இதையெல்லாம் நீங்களும் உணர்ந்து இவர்களைப் போல பக்குவப்பட வேண்டும் என்று நமக்கு உணர்த்தவே திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது. சும்மா திருத்தொண்டதை பெரிய புராணம் கதை பேசுறதுக்கு 10,000 வாங்குறானா அவனை விட சைவ துரோகி எவனும் கிடையாது. 1 ரூபா வாங்கினாலும் சைவ துரோகி தான். அடியேன் முதல்ல போய் ஒரு இடத்துல பெரிய புராணம்னா சின்ன பிள்ளையில ஒரு 17 வயசுல பெரிய புராண கதை ரொம்ப அழகா சொல்லுவேன். சென்னையில ஒரு கோயில்ல கூட்டி போய் பெரிய புராணம் கதை சொல்ல சொன்னாங்க. கதையெல்லாம் சொன்னேன். அப்போ வீட்டில் வறுமை வேறு, மேட்டூர்லேருந்து என்ன ஒருத்தர் செலவு பண்ணி பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டு கூட்டி போயிருந்தார். கையில் 200 கொடுத்தாங்க. 2 100 எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் சோறு கிடையாது சாமி, ரேஷன் அரிசி, அதுவும் கூட புளுத்த நான் தடிக்கும். சரி நல்ல சோறு சாப்பிடலன்னு அந்த 1000 வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறேன். என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினார். எல்லாம் ஒரு தமிழ் கற்றவனாடான்னாரு ஃபர்ஸ்ட். 2வது திருமுறை என்ன விளைபொருளான்னு கேட்டார். அப்பா நான் கேட்கல, அவங்களே கொடுத்தாங்க. என்னடா அவங்களே கொடுத்தாங்க? 4 பொற்றால் நம் உயிர்த்துணை இல்லையா அப்படின்னாரு. ஆமாங்கப்பா. 4 பொற்றால் எது? திருமுறைகள். அப்ப உயிர்த்துணை எது? திருமுறைகள். வாழ்க்கை உடல் துணை யாரு? மனைவி. உன் மனைவியை விற்று அதனால் 200 கொண்டு வந்தா எவ்வளவு அசிங்கமா எனக்கு இருக்குமோ அதை விட அசிங்கமா இருக்குடா. நீ திருமுறை பேசி காசு வாங்கி வந்தது செத்து போடான்னார். என்ன சைவ தந்தைன்னா அப்படி இருக்கணும். சைவனின் தந்தை அப்படி இருக்கணும். ஒரு அடியாரின் தந்தை அப்படி இருக்கணும். அதுக்கு அடுத்து திருக்குறள் பேசிட்டு ஒரு 50 பரிசு வாங்கிட்டு போயிட்டேன். ஐயோ, கேட்டது சாதாரண வார்த்தை சாமி. போய் ஆத்தல் உழந்து சாவிடான்னாரு. காவேரியில தண்ணி நிறைய போகுது சாவிடான்னாரு. திருக்குறள் தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். திருக்குறள் பேசினா தமிழ் தாய்மொழி அல்லவா? தாய்மொழியை விற்பதும் தாயை விற்பதும் ஒன்று. தமிழ் மொழியை பேசி நீ பணம் வாங்கினால் உன் தாயை விற்பவன் போய் சாவிடான்னார். உணர்வுகளால் விதைக்கப்பட்டு சாமி அடியனை உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே சற்று மனது சூடாகிறது, செயல் குற்றம் தெரிகிறது. இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார் என்ற கவலை வருகிறது. சிவருமானின் படத்தை விட குருவே சிவம்னு சொல்லி ஒரு லைஃப் சைஸ்க்கு பவானியில ஒரு பையன் போட்டோ வச்சு அவன் பாதத்துல சிவலிங்க திருமேனி வச்சு கும்பிடுறாங்க சாமி. இவனை விட சிவத்ரோகி சமணர்களே பரவாயில்ல. அடியாருக்கு செஞ்சா ஆண்டவனுக்கு செஞ்ச மாதிரி. ஆண்டவனுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, குருவுக்கு செஞ்சா போதும். அங்க ஒரு குரு பூஜைக்கு போயிருந்தேன். குருநாதர் உட்காந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மாலை போட்டு செண்டடிச்ச பூ போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கருவறையில் இருக்கிற சாமிக்கு கிள்ளு சரம் கூட போடல சாமி. எங்கே அடியார்கள்? யார் அடியார்கள்? சிந்திப்போம். கண்ணப்ப நாயனாரின் அன்பை கண்டவர் இறைவன். புரியுதா? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் தன்னொப்பிள் என்னையும் வியந்து போனார் மணிவாசகர். அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபடுகிறோம். அவர் முன்னால் நாம் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யலாம்ல. திருமுறை பாட காசு கேட்டா திருமுறை விற்பனைன்னு சொல்லி தொலைய மாட்டாங்க. இவங்க ஓதுவார்னு போட்டுக்கிறானுங்க. என்னத்தரா இலவசமா ஓதுறியா நீ? ஞான சம்பந்தர் இலவசமா தானே கொடுத்துட்டு போனாரு. கருமுதல் திருமுறைன்னு ஒரு புத்தகம் காப்பிரைட்ஸ் போட்டிருக்கான். நம்முடைய நாயன்மார்கள் பாடு காப்பிரைட்ஸ். அந்த பதியத்தை எடுத்து வேற யாரும் போட்டாலும் இவனுக்கு பணம் தரணுமா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? கடவுளே சொக்கா. பீடாதிபதிகள் ஒரு கிராமத்துல கஷ்டப்பட்டு அந்த ஏழைகள் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அருளாசி வழங்குறதுக்கு 10,000 கேட்கிறாங்க சாமி, 5,000 கேட்கிறாங்க. என்ன நடக்குது? சைவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? பெரிய புராணம் ஏன் படிக்கிறோம்? ஏன் இத்தனை பேர் கதை சொல்கிறார்கள்? இந்த கதை கேட்டதனால் என்ன விளைந்தது? ஒன்றும் வெளியில கதையை கேட்டு அவன் போய் பிஸ்கட்டு டீ போண்டா சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இவர் 2,000 வாங்கி ஜோபில் போட்டு வந்துட்டே இருப்பார். சைவம் வாழாது, சைவ உணர்வுகள் வாழாது. சைவத்தை பற்றி ஒருத்தங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புத்தகம் எடுக்கிறான்னு போட்டிருக்கான். சைவருடைய 5 கடமைகள் என்ன? அந்த புத்தகம் போட்ட எவனுக்குமே தெரியாது. சைவர்களுக்கு 5 கடமைகள் இருக்கு. புத்தகம் போட்டவன் அதை என்னன்னு போட்டிருக்கானா போடல. உன்னுடைய கடமைகளே தெரியாம நீ போய் திருமறை சொல்லி கொடுத்தா உன்ன மாதிரி 10,000 முட்டாள்கள் பெரிய புராணம் படிச்சுட்டு வித்து வாழ்ந்துட்டு இருக்க போறோம். ஆகிய அன்பின் உறவுகளே, இந்த பதிவுகள் அடியேன் பேசுகின்ற இந்த திருத்தொண்ட தொகை
பதிவுகள் அனைத்தும் உணர்வுகளை விதைக்க வேண்டி கதையை சொல்வதற்கு அல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு 2 பட்டத்தை வேற இந்த சாமி கொடுத்து தொலைச்சிட்டாரு. சைவ நன்னெறி காவலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. காவலர்னா பிழை கண்ண இடத்துல உதைக்கணுமா இல்லையா? திருநீலக்குடியில் வச்சு நான் கேட்கவே இல்லை, இந்த பட்டம்லாம் பறக்க கொடுத்தாங்கன்னு நான் வேண்டவே வேண்டானே. அங்கே ஒருத்தர் இதை கொடுத்தாரு. இன்னொரு இடத்துல பார்த்தா சைவ நன்னெறி நெறியாளர்னு கொடுத்துட்டான். மாநில சைவ நன்னெறி நெறியாளர்னு கொடுத்துட்டான். கடைசியில் நெறியாளர் தூக்கிட்டு காவலர்னு போட்டான், நன்னெறி காவலர்னு போட்டான். அப்போ இறைவன் எனக்கு ஒரு காவலாளி, ஒரு போலீஸ்க்குரிய ரைட்ஸ் கொடுத்துருக்குள்ள, பிழை செஞ்ச தட்டி கேட்போம். அது இறைவனுடைய கருணை. திருந்துங்க. திருந்தலைன்னா இன்னும் பல பிறவி எடுத்து என்னைக்காவது கண்ணப்பன் மாதிரி லட்சத்தில் ஒரு ஒரு துளியுண்டு உணர்வு எனக்கு வர வேண்டுங்கன்னு இறைவன்கிட்ட முறையிடுங்க. நானே அதான் கேட்டுட்ருக்கேன். என்ன ஆகிய நண்பின் உறவுகளே, என்ன கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியே வாழணும். அந்த கதாபாத்திரத்தின் நிலையை சிந்திக்கணும். சிவகோசிரியார் நிலையை ஒவ்வொரு சிவாச்சாரியனும் சிந்திக்கணும். கண்ணப்பனின் அன்பை கண்ட பொழுது எவ்வளவு பதறி இருப்பார் அந்த சிவகோசரியார். அந்த உணர்வு ஒவ்வொரு சிவன் திருமேனியை தீண்டுவனுக்கு வந்து விட்டால் சைவம் வளர்த்த ஆளே தேவையில்லை, அதை வளமும். சைவ நன்னெறி தான் தலை தூங்கும். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.